ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்திகி. 9.10 மயாத்யக்ஷேன பிரகிருதி சூயதே சசராசரம் ஹேதுனானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. யார் ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவுக்கு ஜெய். ஜெய். ஹரே கிருஷ்ணா. குந்தியின் மகனே, எனது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றது. அதன் ஆணைப்படி இதை தோற்றம் மீண்டும் மீண்டும் படிக்கப்பட்டு அளிக்கப்படுகின்றது. பொருளுரை. ஜடவுலகின் எல்லா செயல்களிலிருந்தும் விலகியுள்ள போதிலும் முழுமுதற் கடவுள் உன்னத இயக்குனராக உள்ளார் என்பது இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த ஜட தோற்றத்தின் பின்னணியும் உயர் இச்சையும் பரம புருஷரே இருப்பினும் நிர்வாகம் ஜட இயற்கையிலேயே நடத்தப்படுகின்றது. பற்பல உருவங்களிலும் இனங்களிலும் இருக்கும் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் தானே தந்தை என்று பகவத்கீதையில் கிருஷ்ணரும் கூறுகிறார். தாயின் கருப்பையில் குழந்தைக்கான விதையை அளிப்பவர் தந்தை. அதுபோலவே முழுமுதற் கடவுள் தனது பார்வையின் மூலம் எல்லா ஜீவாத்மாக்களையும் ஜட இயற்கையின் கருப்பையில் விதைக்கிறார். அந்த உயிர்வாளிகள் தங்களது முந்தைய விருப்பத்திற்கும் செயல்களுக்கும் ஏற்ப பற்பல உருவங்களிலும் இனங்களிலும் வெளிவருகின்றனர். பரமபுருஷரது பார்வையின் கீழ் பிறந்தாலும் இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் தங்களது முற்செயல்களுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்பவே பல விதமான உடல்களை அடைகின்றனர். எனவே பகவானுக்கும் ஜட உலகிற்கும் நேரடி தொடர்பு இல்லை. அவர் ஜட இயற்கையின் மீது தனது பார்வையை மட்டும் செலுத்துகிறார். அந்த பார்வையினால் ஜட இயற்கை இயக்கம் பெற்றவுடன் அனைத்தும் படைக்கப்படுகின்றன. பரமபுருஷர் ஜட இயற்கையின் மீது தனது பார்வையை செலுத்துவதால் இதில் அவருக்கும் பங்குள்ளது என்பதில் ஐயமில்லை. ஆனால் இதில் அவருக்கு நேரடியான பங்கு எதுவும் இல்லை. ஸ்மிருதியில் உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. வாசனையுள்ள மலர் முன்னிருந்ததால் அதன் மனம் நுகரும் சக்தியினால் உணரப்படுகின்றது. இருப்பினும் நுகர்ச்சியும் மலரும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை. இதே போன்ற தொடர்பு உலகத்திற்கும் பரமபுருஷ பகவானுக்கும் இடையே உள்ளது. இந்த ஜட உலகில் அவர் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. எனினும் தமது பார்வையினால் படைத்து ஏற்பாடு செய்யப்படுகிறார். சுருக்கமாக சொன்னால் பரமபுருஷ பகவானின் மேற்பார்வையின்றி ஜட இயற்கையால் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்து முழுமுதற் கடவுள் எல்லா ஜட செயலிலிருந்தும் விலகி இருக்கின்றார். ஹரே கிருஷ்ணா. பியூட்டிஃபுல் ஸ்லோகா. மயா தியக்ஷேன பிரகிருதி சூயதே சசராசரம் ஹேதுனானேன கௌந்தேய ஜெகத் விபரி வர்த்ததே. சோ பகவான் தெளிவா சொல்றாரு. அக்ஷேன. அக்ஷேனா என்ன அர்த்தம்? அக்ஷேனா கண்ணு பார்வை. பார்வை என்னோட மேற்பார்வையில தான் இந்த ஜட இயற்கை செயல்படுது. எப்படி செயல்படுதுன்னா அசைகிற அசையாத எல்லாம் உருவாக்குது. ஆக்சுவலி பாருங்க, இந்த ஜட இயற்கையில டம்பா தான் இருக்குது. பகவான் எப்ப தன்னோட பார்வை மூலமா நம்மளெல்லாம் உள்ள வைக்கிறாரோ அப்பதான் அது ஆக்டிவேட் ஆகுது. அது வரைக்கும் அது பிரதானாவா இருக்குது. அது எல்லாமே டம்பா இருக்கும். பகவான் கால சக்தியின் மூலம் டைம் மூலமா நம்மள உள்ள வைக்கிறப்பதான் டைம்ங்கிற சக்தி மூலம் ஆக்டிவேட் பண்றாரு. நம்மளெல்லாம் உள்ள வைக்கிறாரு. அப்புறம்தான் அந்த ஜட இயற்கைக்கு உயிரே வருது. இல்லைன்னா அது வெறும் ஜடம்தான், ஜட இயற்கை இல்லைங்களா? சோ அதனோட பகவானுடைய ஆணைப்படிதான் இந்த தோற்றம் எல்லாம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. சோ ஜட இயற்கைக்கு எந்த விதமான சக்தி கிடையாது. அது தானா அதனால எதுவுமே பண்ண முடியாது. அங்க பகவான் உடைய ஆணைதான் மெயின். பகவானுடைய ஆணை இருக்கிறதுனாலதான் அவருடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாமே நடக்குது. ஆக்சுவலா 14th சாப்டர்ல இன்னொரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க. சோ ஒரு அரிசி மூட்டை இருக்கு. அங்க ஒரு தேல் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா முட்டையிடுது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த அரிசிக்குள்ள இருந்து தேல் குஞ்சு வெளியில வருது. அப்போ அந்த தேல் குஞ்சுக்கு காரணம் அரிசியா?
அரிசி இல்ல. இல்ல மாதாஜி, தேள் முட்டையிடுவதனால தேள் தான் காரணம் ஆமா. இல்லைங்களா? அது மாதிரி இந்த ஜட இயற்கைக்குள்ள நம்மள வைக்கிறது பகவான். அவர் சொல்றாரு, அகம் பீஜ பிரதக பிதா, நான் தான் பீஜம் சீடு, விதை நான் தான் அப்படின்னு பகவான் சொல்றாரு. விதை கொடுக்கிற தந்தை நான் தான்ங்கிறார். சோ பகவான் அந்த விதை வைக்கலன்னா ஒரு கரு உருவாகாது. இப்ப எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு கரு எப்படி உருவாகுது? ஆணுடைய விந்தணுவும் பெண்ணுடைய கருமுட்டையும் ஒண்ணு சேரலதான் கரு உண்டாகும் இல்லைங்களா? அதுல வந்து பெண்ணுடைய உடல்ல தான் குழந்தை வளருது, அதனால பெண் தான் அந்த குழந்தையின் பிறப்பு காரணம்னு சொல்லுவீங்களா? இல்ல. அப்படி இருந்தா இன்னும் லேடிஸ்ல இன்னும் ஆடுவோம் இல்லைங்களா? இன்னும் ஆடி பாத்துருவோம். இதுக்கே வந்து இந்த குழந்தைய சுமந்து பெத்து கொடுக்கறக்கே வந்து எத்தனை எஃபர்ட் அடிக்கிறோம். அப்படியா இப்படியா? அதுவும் இப்ப பசங்க எல்லாம் பாவம் டெலிவரி ரூம்குள்ளேயும் கொண்டு நிக்க வச்சிடுறாங்க. அதை பாடுபடுறாங்க. அந்த குழந்தைய அந்த பொண்ணு பெத்தெடுக்கிறதுக்குள்ள இவங்க கஷ்டப்பட்டுறாங்க. சோ நாம மட்டுமே காரணம் கிடையாது. ஒரு ஆணின் விந்தணுவும் அதற்கு காரணம். அது மாதிரி இங்க விதையளிக்கும் தந்தை யாரு அப்படின்னா பகவான். பகவான் கிட்ட இருந்துதான் அத்தனையும் வருது. ஒரே நிமிஷம். சோ விதையளிக்கும் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா தான். சில பேர் முட்டாள்தனமா எல்லாமே இயற்கை தான் சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாத்திகவாதம் பேசுவாங்க இல்லைங்களா? சோ அந்த நாத்திகவாதிகளுக்கான பதில் தான் இந்த ஸ்லோகா. இதெல்லாம் தானா வரல, பகவான் கிட்ட இருந்து தான் எல்லாமே. நீங்க இந்த ஸ்லோகா காமிக்கலாம். 9.10 ஞாபகம் வச்சுக்கோங்க. மயாத் அக்ஷேன பிரகிருதி சூயதே சசராசரம் கேது நானேன கௌந்தேய ஜகத் விபரி வர்த்ததே. இந்த ஜகத், இந்த பிரபஞ்ச தோற்றமே பாத்தீங்கன்னா கௌந்தேயா என்னாலதான் செயல்படுது. சோ பகவான் வந்து இது எல்லாமே செயல்படுத்தினாலும் அவரு இதுல இருந்து விலகி இருக்காரு. அவரு வந்து அவர்னாலதான் எல்லாமே நடக்குது. ஆனா இந்த ஜட உலகின் செயல்கள் இருந்து அவர் விலகி இருக்காரு. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா போன ஸ்லோகால? அவர் உதாசீனவத், அதாவது நடுநிலையோட இருக்காரு. ஒரு ஜட்ஜ் மாதிரின்னு பார்த்தோம், நீதிபதி மாதிரி இல்லைங்களா? நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுப்பாரு. ஆனா அவரு வந்து இப்ப அவருதான் ஒருத்தர் தூக்கு தண்டனையே கொடுக்கிறாருனாலும் அதுக்கு அவர் காரணமா இல்லைங்களா? யார் காரணம்? அந்த குற்றம் புரிஞ்சவன் தான் காரணம். அவன் பண்ணதுக்கு இவர் என்ன பண்றாரு? தண்டனை கொடுக்கிறாரு. எஸ், அது மட்டும்தான் ஒரு நீதிபதியோட வேலை. அது மாதிரி பகவான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை படைக்கிறாரு, காக்குறாரு, அழிக்கிறாரு. ஆனா அவர் இதுல இருந்து விலகி இருக்காரு. இதெல்லாம் எதனால? இப்ப எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வருதுன்னா அது எதனால வருது அப்படின்னா என்னுடைய கர்ம வினை பயனால வருது. சரிங்களா? இத வந்து கொட்டை எழுத்துல எல்லாருமே எழுதி வச்சுக்கணும். எனக்கு ஒரு நல்லதோ கெட்டதோ எனக்கு எது நடந்தாலும் அதுக்கு யாரு காரணம், என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன காரணம்? நாமளேதான் காரணம், வேற யாரும் இல்ல. எனக்கு நல்லது நடக்கிறதுக்கும் நம்ம தான் காரணம், கெட்டது நடக்கிறதுக்கும் நம்ம தான் காரணம் இல்லைங்களா? ஆனா சஃபரிங் வர்றப்ப மட்டும் நம்ம கடவுளை திட்டுவோம், ஐயோ 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 ஐயோன்னு. சோ பகவான் இங்க வந்து பிரபுபாதர் அழகா சொல்றாரு, பகவானுக்கும் ஜட உலகத்துக்கும் நேரடி தொடர்பே கிடையாது. அவரோட பார்வையினால, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ்னால இந்த பௌதிக உலகத்தையே இயக்குறாரு. எவ்வளவு சக்திமான் பாருங்களேன், எவ்வளவு சக்தி இருக்கும் இல்லையா? நம்ம சினிமால கிராபிக்ஸ் தான் பார்ப்போம், டுஷ் அப்படின்னு வரும், உடனே அப்படிலாம் நடக்கும். சோ நேர்ல நாம அப்படி யாரையுமே பார்த்தது இல்லை இல்லைங்களா? இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பார்வையில ஆக்டிவேட் பண்றதுங்கிறதெல்லாம் வந்து நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து பகவானுடைய சக்திகள். பகவான் டிக்ளேர் பண்றாரு, நான் தான் கடவுள்டா முட்டாளே, என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி சோ இதுக்கு வந்து அந்த மலர் உதாரணம் கொடுக்குறாங்க. ஒரு வாசனை உள்ள மலர் இருக்கு. சோ அந்த வாசனை எப்படி நமக்கு தெரியும்னா அந்த வாசம் அப்படி நுகர்றப்ப தெரியுது. ஆனா அதுக்கும் அந்த மலருக்கும் சம்பந்தம் இல்ல. அந்த மலர் பாட்டுக்கு தனியா இருக்கு இல்லைங்களா? அதுல இருந்து வர்ற ஸ்மெல்லு தான் நம்ம நுகர்றோம். ஆனா அந்த மலர் வந்து தனிச்சு இருக்கு. அது மாதிரி இந்த பௌதீக உலகத்துக்கும் பகவானுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. அவர் செய்ய வேண்டியது எதுவுமே இல்ல.
அவரு ஜஸ்ட் நான் சொல்ற மாதிரி ஆசைப்பட்டாருன்னா போதும், எல்லாமே படைப்பு நடக்கும். படைப்பு பிரம்மா பண்ணுவாரு. காக்குறது விஷ்ணு பகவான் விஷ்ணுவா பண்றாரு. அழிக்கிறது யார் பண்றா? ருத்ரர். எஸ். அதெல்லாம் தானா நடந்துரும். ஆனா நமக்கு அப்படி இல்ல. நாம ஆசைப்பட்டாலும் நம்ம தண்ணி குடிக்கணும்னாங்க எந்திரிச்சு போய் தான் தண்ணி குடிச்சாகணும். நமக்கு அந்த அளவுலாம் சக்தி கிடையாது. இதுதான் பகவானுக்கும் நமக்குமான வித்தியாசம். சோ இந்த 9வது அத்தியாயம் பூராமே பாத்தீங்கன்னா மிக ரகசியமான அறிவு. ஏன் மிக ரகசியமான அறிவு அப்படின்னா, பகவான் தன்னுடைய அந்த ஆப்புலன்ஸ் எல்லாத்தையும் விவரிக்கிறார். எப்படி தான் இந்த பௌதிக உலகத்துல இருக்காரு, எதனால தான் கடவுள் அப்படிங்கறதையும் அவர் டிக்ளேர் பண்றாரு. கடவுள் கடவுள் நம்ம சொல்றோம். எதனால அவர் கடவுள்? ஏன் கடவுள்னா அவர்தான் எல்லாத்தையும் படைச்சாரு. சரி படைக்கிறாரு அப்படின்னா அப்ப அவர் தானே இது எல்லாத்துக்கும் காரணம்னா இல்லை. அவருக்கும் இந்த பௌதிக உலகத்துக்கு சம்பந்தம் இல்ல. இது எல்லாம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சோ இந்த அச்சிந்திய வேத அபேத தத்துவம் இருக்கு ஆனா இல்ல. பகவான்ட்டு தான் எல்லாமே இருக்கு ஆனா இல்ல. பகவான் தான் எல்லாமே பண்றாரு ஆனா பண்ணல. இது எல்லாம் மகாபிரபு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு இல்லைங்களா? இதெல்லாம் தான் இப்படிதான் பகவானை புரிஞ்சுக்கணும். சோ ஒரு பக்தருடைய பக்த அவதாரமா அவர் வந்துட்டு போனார். பக்தாவதாரம் பக்தாக்கியம் பக்த ரூபேன சக்திகம். சோ பக்த அவதாரமா அவர் வந்தாரு. எப்படி பக்தி பண்ணணும், பக்தினா என்ன? சோ எல்லாருமே நம்மளாம் என்ன நினைச்சோம்னா, கோயில போய் ஒரு தேங்காய் உடைக்கிறது தான் பக்தின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா? கோயிலுக்கு வேண்டது, போய் அம்மனுக்கு விளக்கு போடுறது, ஒரு பொங்கல் வைக்கிறது, இதுதான் நம்ம பக்தின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பகவத்கீதை படிக்கிறப்ப தான் நமக்கு புரியுது, பகவான் மேல அன்பு செலுத்துறது தான் பக்தி. கிருஷ்ணா நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு இல்லைங்களா? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். நீ எனக்கு இது எல்லாத்தையும் எப்படி கொடுக்கணும்னா, யோமே பக்தியா பிரயச்சதி, பக்தியோட அன்போட எனக்கு கொடு போதும். நீ வேற எதுவும் எனக்கு பெருசா பண்ண வேண்டாம். ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் நீ எனக்கு அன்போட நீ கொடு அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. சோ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாவும் எதுக்கு ஏங்குதுன்னு பாத்தீங்கன்னா, தம் மேல யாராவது அன்பு செலுத்தணும், அதுக்குதான் ஏங்குது. பகவானும் அதுதான் கேக்குறாரு. தம் மேல அன்பு செலுத்த சொல்லி கேக்குறாரு. வேற எதுவுமே அவர் டிமாண்ட் பண்ணல. உங்களை 10 கோடி ரூபாய் பணம் கொடு, நாளை காலை நீ கொடு, நான் உனக்கு பக்தி கொடுக்குறேன், உன்னை கோலோக குடிப்பார், அதெல்லாம் எதுவுமே கிருஷ்ணா சொல்ல. என் மேல அன்பு செலுத்து, எங்கூட என்னைய நீ வர்ஷிப் பண்ணு, இப்படின்னு தான் பகவான் சொல்றாரு. சோ அந்த அன்போட நாம பகவானை வழிபடுறப்பதான் திருப்பி நாம கோலோக போறதுக்கு எலிஜிபிள் ஆகிறோம். கோலோக போயிருவோம் நான் சொல்ல வரல, எலிஜிபிள் ஆகிறோம். அதுதான் மினிமம் எலிஜிபிலிட்டி. சோ கிருஷ்ணா மேல நம்ம அன்பு செலுத்துறோம். அதுக்குதான் நம்ம பகவானுடைய நாமா சொல்றோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இந்த பகவானோட நாமா சொல்லி அவருக்கு வேணுங்கிற பிரசாதம் செஞ்சு கொடுத்து அவருடைய சர்வீஸ் நம்ம ராதாராணி நம்ம சர்வீஸ் தான் கேட்கிறோம். அதை நம்ம திருப்பி பண்ண நாம கோலோகா போறதுக்கு எலிஜிபிள் ஆகிறோம். சோ இந்த பௌதீக உலகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, ஆன்மீக உலகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, ஒரே ஒரு கிரைட்டீரியா தான், அன்பு தான். ஆனா என்ன வித்தியாசம்னா, இந்த பௌதீக உலகத்துல நம்ம தேவையில்லாத இடத்துல அன்பு செலுத்துறோம். ஆனா ஆன்மீக உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பகவான் மேல அன்பு செலுத்துறாங்க. அது ஒண்ணுதான் வித்தியாசம். சோ பகவான் மேல வைக்கிற அன்பு பாத்தீங்கன்னா எப்பவுமே வேஸ்ட் ஆகாது. நம்ம கூட இருக்கவங்க மேல நம்ம அன்பு வச்சோம்னா ஒரு கட்டத்துல நம்மளை விட்டு அவங்க போயிருவாங்க, அவங்களை விட்டு நம்ம போயிருவோம். ஆனா பகவானுக்கும் நமக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா எட்டர்னல், நித்தியமானது. சோ அந்த ரிலேஷன்ஷிப் என்னைக்கும் மாறாது. நீங்க பகவான் நோக்கி ஒரு அடி வச்சீங்கன்னா கிருஷ்ணா உங்களை நோக்கி 10 அடி வைப்பார். அதனாலதான் ஆச்சாரியர் சொல்றாங்க, ஹரிநாமம் சொல்லுங்க. இந்த யுகத்துடைய தர்மம் ஹரிநாமம். ஹரிநாமம் நீங்க ஜபம் பண்ண எவ்வளவு பெரிய கடவுளோட ஆப்புலன்ஸ் எல்லாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரியவர் அவர். அந்த கடவுள் நமக்கு நெருக்கமாகிறார். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? இவ்வளவு பெரிய யூனிவர்ஸ படைச்சு காத்து பண்றாரு. இது மாதிரி கோடிக்கணக்கான யூனிவர்ஸ் பகவான் மெயின்டைன் பண்றாரு. இது ஆன்மீக உலகம், இது பௌதீக உலகம். இது மாதிரி ஆன்மீக உலகத்துல கோடிக்கணக்கான யூனிவர்ஸ் இருக்குது, வைகுந்தங்கள் இருக்கு. அத்தனைக்கும் தலைவர் பகவான். அப்பேற்பட்ட கிருஷ்ணா நீங்க ஹரே கிருஷ்ணா மகா மந்த்ரா சான் பண்றப்போ உங்க நாவல வராரு. அத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கடவுளை ஈஸியா எடுத்துக்க கூடாது.
உங்களுக்கு வந்து பக்தி பண்றதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா, எத்தனையோ கோடி ஜீவாத்மாக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நீங்க எல்லாம் ரொம்ப லக்கி. உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தயவு செய்து பௌதீக காரணங்களுக்காக இத வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. இந்த அற்பமான பௌதீக விஷயங்கள்னால, என்னால சாண்டிங் பண்ண முடியல, என்னால ஆஃபரிங் பண்ண முடியலன்னு சொல்லி விட்டுறாதீங்க. கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மனுஷ ஜென்மத்த யூஸ் பண்ணி, ரொம்ப அரிதான இந்த மானிட ஜென்மத்த யூஸ் பண்ணி, பகவான்ட்ட பக்தி பண்ணி நாம திருப்பி போறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. யாருக்காச்சும் ஏதாச்சும் நீங்க டவுட் இருந்தா